எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த மூவ் என்ன? அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் ஒரு வழியாக தாவேகாவில் சேர்ந்து விட்டார். அவருக்கு முன்பு நீக்கப்பட்ட ஓபிஎஸ் தனிக்கட்சி திட்டத்தில் இருக்கிறார். தனிக்கட்சி நடத்தும் தினகரன் பழனிசாமியை பதம் பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களின் இந்த அரசியல் நகர்வுகளால் அதிமுகவுக்கு பின்னடைவு வருமா என விவாதிக்கப்படும் நிலையில் போனவர்களை பற்றி அலட்டிக்கொள்ளாமல் மெல்ல மெல்ல தமது கூட்டணியை பலப்படுத்தும் வேலைகளை ஓசையின்றி செய்து வருகிறார் இபிஎஸ். 2026 தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற தீவிரத்துடன் முதலில் பாஜகவுடன் கூட்டணி உடன்பாடு செய்து கொண்ட பழனிசாமி தங்கள் கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரப்போவதாக சொன்னார். அப்படியான பெரிய கட்சிகள் ஏதும் இன்னும் வந்த பாடில்லை என்றாலும் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. அதே போல இன்னும் சில சிறிய கட்சிகளுடனும் பேசி வருகிறார் பழனிசாமியின் மகன் மிதுன். இதில்லாமல் தங்கள் கூட்டணியில் ஏற்கனவே இருந்து பிரிந்து போயிருக்கும் பாமக மற்றும் தேமுதிகவுக்கும் தங்கள் கூட்டணிக்கு வர பழனிசாமி சம்மதிக்க வைத்து விட்டார் என்கிறார்கள். ராஜ்யசபா சீட் தரவில்லை என்பதற்காக அதிமுகவுடன் சிலிர்த்து கொண்ட தேமுதிக தங்களுக்கு திமுகவுடன் நல்ல நட்பு இருப்பதாக காட்டிக்கொண்டது. ஆனால் தேமுதிக விதித்த 25 தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட் நிபந்தனைக்கு திமுக தயாராக இல்லை என்கிறார்கள். இதனால் தற்போது தேமுதிக மீண்டும் அதிமுகவை நெருங்கி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். 5 முதல் 10 தொகுதிகள் 1 ராஜ்யசபா சீட் தருவதாகவும் வேறு சில சகாயங்களை செய்து தருவதாகவும் தேமுதிகவுடன் அதிமுக பேசி வருவதாகவும் சொல்கிறார்கள். அதே போல அன்புமணி தரப்பிலான பாமகவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர தலையசைத்து விட்டதாக தெரிகிறது. அன்புமணியை பாஜக மேலிட பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா சந்தித்து பேசி இதை உறுதி செய்திருக்கிறார். 10 முதல் 15 தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் பாமகவுக்கு தரப்படலாம் என்று பேசப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ள நிலையில் தற்போது தேமுதிக பாமகவும் உள்ளே வருவதற்கான அறிகுறிகள் தெரியவும் ஆரம்பித்திருக்கின்றன. டாக்டர் கிருஷ்ணசாமி, பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட பட்டியலின தலைவர்களையும் தங்கள் கூட்டணிக்குள் அடக்கிவிட ஆட்களை போட்டு வேலை செய்து வருகிறது பாஜக. பட்டியலின தலைவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் 44 தனி தொகுதிகளில் பெரும் பகுதியை வென்றெடுக்க நினைக்கிறதாம் பாஜக. தங்கள் கூட்டணிக்கு ஏற்கனவே உள்ள 39% வாக்குகளுடன் மேலும் 10% வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்க எந்தெந்த கட்சிகளை எல்லாம் இணைக்க முடியுமோ அவர்களை எல்லாம் உள்ளே கொண்டு வரும் வேலையை பாஜக துணையுடன் பக்குவமாக செய்து வருகிறார் பழனிசாமி. இழந்ததை பற்றி கவலைப்படாமல் இருப்பதை வலுவாக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கும் பழனிசாமியின் முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்குமா என்பது போக போகதான் தெரியும்.